ஸோ கேப்டன் வாங்க, கேப்டன். கேப்டன் கேப்டன் விட மாட்டாரு உங்களை. கேப்டன் வாங்க கேப்டன், இன்னைக்கு ஒரு புதுமையா இருக்கு. கேப்டன் தான் அவர் பேமெண்ட்டு, மேட்ச்சில் பேமெண்ட்டு எனக்கு எதிராக விளையாடும் போது தான் வருவார். என்னண்ணா அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா வாங்க. இல்லை இல்லை காமனாக தான், நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்க மாட்டேன் படிக்கும்போது, அது நமக்கு பிடிக்காத விஷயம். ஆனால் இந்த மலையில் விளையாடினது எந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது, வேறு வழி இல்லை. நிர்பந்தத்தின் பேரில் நாங்கள் ஒரு 28 29 மேட்ச்சை முடிக்கணும். ஸோ ஒரு நாள் எங்களுக்கு தடைப்பட்டாலும் அது பெரிய ஒரு இம்பேக்ட் ஆகிடும் எங்களுக்கு இந்த பெரிய டோர்னமெண்ட். ஸோ இந்த எப்படி முடிஞ்சது, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இதுவரை இந்த மாதிரி மழையில் நான் விளையாடுனதில்லை. ஸோ என்னாச்சு அம்பையர்ஸ்? அண்ணா நீங்கள் பேசுகிறது கேட்குது. இந்த மாதிரி மழையில் நாங்கள் இதுவரை விளையாடுனதில்லை. என் பசங்க வந்து இந்த வாட்டி மழையாக இருந்தாலும் நல்லா டீம் ஒர்க் நல்லா பண்ணியிருந்தா போல. மைக்கே கேட்கலையா? ஹலோ கேட்குதுங்க. ஓகே எனிவேண்ணா, அடுத்த மேட்ச்சு மழைலாம் இருக்காது, பயங்கர பெர்ஃபார்மன்ஸ். இதுலேயே பயங்கரமாக பண்ணிட்டீங்க பெர்ஃபார்மன்ஸு. மழை இருக்காது, நீங்கள் ஒரு கப்பு அடிப்பீங்க. உங்கள் டீம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது, கப்பு அடிக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 9 ப்ரைஸில் ஒரு ப்ரைஸ் உங்களுக்கு. தேங்க்யூ. ஸோ எஸ் மேட்சிங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஎன்சிசி கோவலம் வர்சஸ் பிஎன்எஸ்இZ பட்டிப்புள்ளம். ஸோ ரெண்டு டீம் தான் இங்கே மேட்ச் நடந்துட்டு இருக்கு. பட்டிப்புள்ளம் இல்லைப்பா, பட்டிப்புலம். சாரி பட்டிப்புலம், பட்டிப்புலம் குப்பம். ஓகேண்ணா நன்றி. ஃபர்ஸ்ட் 6 பால் ஒட்டவே இல்லை. ஸோ எஸ் கோவலம் அணியினர் தான் இங்கே டாஸ் ஜெயிச்சிருக்காங்க அண்டு பவுலிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே. அவ்வளோதான், வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சாச்சு. சூப்பர் பாலுங்க. எனக்கு என்னமோ நம்ம கோவலமில் இருக்கோமா இல்லை லண்டனில் இருக்கோமான்னு தெரில, டக்குன்னு மழை பெய்யுது, டக்குன்னு வெயில் அடிக்குது. ஸோ சூப்பராக இருக்குது, அதுவும் நமக்கு பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்டை பார்க்குறதுக்கு செம்ம ஜாலியாக இருக்குது. ஷாட்டுங்க, மேலே இருந்த பால், ஸ்லாட்டில் இருந்த பால் முட்டி போட்டு மடக்கி விட்டுருக்காரு. அண்ட் பவுண்டரியும் வந்திருக்கு. சூப்பர்லி பிளேட் ஓவர் லாங் ஆஃப் ரீஜியன், ஒரு பவுண்டரி வாங்கியிருக்காரு. அண்ட் ஸோ இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு பவர் பிளே ஓவர். 2 ஃபீல்டர்ஸ் மட்டும் தான் வெளியில். லாங் ஆன் அண்ட் டீப் மிட் விக்கெட், டீப் ஸ்கொயர் லெக், இன்ஃபேக்ட் டீப் ஸ்கொயர் லெக் வச்சுருக்காங்க. அடுத்த பார்த்து திரும்பவும் அதே ஷாட்டு, அதே டெய்லர், அதே வாடகை, அதே மாதிரி இருந்தது. அண்டு அதே ரிசல்ட்டும் கூட. ஏரியா மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ரீஜனில் போயிருக்குது. இன்னொரு பவுண்டரிங்க, பேக் டு பேக் பவுண்டரிஸ். ஸோ அன்சாரி நகர் ஏஎன்சிசி கோவலம் இங்கே பவுலிங் போட்டுட்ருக்காங்க. ஃபீல்டிங்கில் ஒரு குட்டி சேஞ்சு, லாங் ஆஃபை திரும்ப பின்னாடி போட்டு ஸ்கொயர் லெக் உள்ளே கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஏய் சம ஃபீல்டிங்ப்பா, சட்டுன்னு முடிச்சு போட்டாரு. யார் ஃபீல்டர் அங்கே இருந்தாரா அப்படின்னு சொல்லி என்னையே ஒரு நிமிஷம் வந்து சம்பிச்சு போய் மெரசல் ஆகிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ் முதல் ஓவர் முடிவில் ஐயா, முதல் ஓவர் முடிவில் 11 ஸ்கோரிங்க. அண்ட் பிஎன்எஸ்இZ அணியினருக்காக சஞ்சீவ் மற்றும் சுனில் ஓப்பனிங் வந்திருக்காங்க. ஷேக் அவர்கிட்ட ஒரு எக்ஸ்பென்சிவான ஓவர், முதல் ஓவர் 11 ரன்னு. ஸோ முதல் ஓவர் முடிவில் 11. அண்ட் ரெண்டாவது ஓவரோட முதல் பால்.
ஆஹா சூப்பர் டெலிவரிங்க. லெக் சைடில் போடப்பட்ட பந்து ஒரு வைடு. சங்கமாம்ஸ் இருக்கீங்களா? பிரகானா சங்கமாம்ஸ் ஓகே. எல்லாரும் குவாய்ட்டாக இருக்காங்க அப்படின்னாலே யாருமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அமைதி அமைதி அமைதியோ அமைதின்னு இருக்கு. ஷாட்டுங்க, போயிடுச்சா? பால் போயிடுச்சு. சூப்பர் ஷாட்டு, ஃப்ரண்ட் ஆஃப் புல்லு அண்ட் ஓவர் த ஸ்கொயர் லெக் ரீஜன். ஒரு பெரிய 6. டிஜேயா ஷாட்டு அண்ட் எஸ் சிங்கிள் மட்டுமே. ஸோ ரெண்டாவது ஓவர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல் ஓவரும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக 2 பவுண்டரி வந்தது. ரெண்டாவது ஓவரில் ஒரு 6, முதல் 6 ஆஃப் த இன்னிங்ஸ் வந்திருக்கு. மூணாவது பால் ஸ்லாட்டில் இருந்த பால் ஒரு ஃப்ளிக்கு மாதிரி அடிக்க பார்த்தாரு. பேட்டில் படலை அப்படின்னு தான் சொல்லணும். பேட்டில் பட்டிருக்கா? இல்லை படலை. வைடு தான், வைட் அண்ட் சிங்கிள். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம வைடு காமிக்கிற சர்மாஜி கே பேட்டா அவரும் இவங்களும் எல்லாம் ஒரே கலர் சொக்கா போட்டிருக்காங்களாம். அதனால என்ன சிலுக்கு கேட்குதாடா சிலுக்கு, அந்த டைலாக் போட்டு விடுங்க. எங்கேயும் ஆளை காணோம். ஷாட்டுங்க, ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரியை பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஆனால் பேட்டில் கரெக்டாக படவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். மீண்டும் ஒரு சிங்கிள். அதான் ஆகாஷ். எஸ். ஸோ இந்த மழையினால பாலெல்லாம் ட்ராக் பண்ண முடியல கேமராவனால. இது ஜஸ்ட் ஃபிக்ஸ்டு கேமரா தான். ஒன்ஸ் மழை விட்ட பிறகு பாலெல்லாம் ட்ராக் பண்ணலாம், பழைய மாதிரி மேட்ச் பார்க்குற மாதிரியே இருக்கும். ஸோ எஸ், லைவில் பார்த்துட்டு இருக்க மக்கள் அனைவருக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்கன்வீனியன்ஸ் டுடே இஸ் ஃபார் த பெட்டர்மெண்ட் டுமாரோ. அதை லைஃப்பில் மறந்துடாதீங்க இன்றைக்குமே. என்னங்க ஆச்சு திடீர்னு ஃபீல்டு சேஞ்ச் பண்ணுறாங்களா கியாரை அப்படின்னு பார்த்தா சரி ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் 24. இன்னும் 3 பால் பாக்கி இருக்குது ரெண்டாவது ஓவரில். அப்துல் ரசாக், பாகிஸ்தான் அப்துல் ரசாக்கா, பாகிஸ்தான் பவுலர் உள்ள பவுலிங் உள்ள வைட் டெலிவரிங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரா பால். நிறைய எக்ஸ்ட்ராஸ் இன்னைக்கு நாளில் பார்க்குறோம். அது காரணம் கொஞ்சம் கண்ட்ரோல் மழை பெஞ்சிருக்க காரணங்களால் பால் அந்த ஈரம் பதம் இருந்திருக்கு. அதனால அந்த கண்ட்ரோல் மிஸ் பண்ணுறாங்க பவுலர்ஸ். பிடிச்சிடுறா அப்படின்னு கேட்க விட்டாருங்க. கேட்ச் மட்டும் இல்லை, பவுண்டரிக்கும் பால் போயிருக்கு. ரொம்ப அசால்ட்டாக நினச்சாரு, அதனால கேட்சும் ட்ராப் ஆயிருக்கு. ரொம்ப ஈஸியாக பால் கீழே வந்தார், எல்லாம் கரெக்டாக பண்ணார். ஆனால் ரொம்ப ஈஸியாக ஓகே எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எடுத்துருக்கணுங்க, பெரிய விக்கெட்டாக இருந்திருக்கும். இன்னொரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. பால் கரெக்டாக ஸ்லாட்டில் இருந்தது, டைமிங் பார்த்தல. சிங்கிள் மட்டுமே. ஐ திங்க் ஸோ. நமக்கு முன்னாடி நிற்கிறவர் வந்து கோவலம் டீமோட கோச்சுன்னு நினைக்கிறேன். கோச்சிங் நிற்கிறாரு. என்னாச்சு ப்ரோ அப்படி? ஆஹா, அந்த சிங்கிள் மட்டுமே. ஸோ ஓவர் 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 31. ஸோ முதல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் இப்படி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 31 ஐயா. சர்மாஜி கே பேட்டா கண்ணாடி இருந்தால் தான் அம்பரிங் பண்ணுவீங்களா?
கண்ணாடி போட்டால் தான் அம்பைரிங் பண்ணுவாராம்ப்பா சர்மாஜிக்கே போயிட்டா. ஓகே ப்ரோ, எனிவேஸ் ஸ்பான்சர் அப்பால் 2 ஓவர் முடிவில் 31. ஸோ பெரிய ஓவராக மாற்றிருக்காங்க 2வது ஓவரை அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா ஆடிட்டு இருக்காங்க 2 பேட்டர்ஸுமே, சுனில் அண்ட் சிரஞ்சீவியா, சுனில் மற்றும் சிரஞ்சி 2 பேட்டர்ஸும் ஈச் அண்ட் 2 பேரும் நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை ஸ்டிக் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 ஓவரில் 31. ஸோ இதே மாதிரி மெயின்டைன் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் 60+ கண்டிப்பாக டார்கெட் கொடுத்தாகணும். போன மேட்ச் பார்த்தோம் 66 கன்வின்ஸாக ஜெயிச்சாங்க. ஸோ 60 மேலே அடித்தாங்கனாலே கண்டிப்பாக ஒரு டஃப் காம்படிஷனாக இருக்கலாம் ஃபார் ஏஎன்சிசி. மூணாவது ஓவர் முதல் பால். நல்ல ட்ரை, ஆனா ஜஸ்ட் ஓவர் த கவர், சிங்கிள் மட்டுமே. முதல் பால்லே ஒரு சிங்கிள். 2வது பந்து பவுலர் போடுறதுக்கு ரெடியாக இருக்காருங்க அசாருதீன். ஆஹா, வலிக்கிட்டு போயிருச்சுங்க பால் கையிலேருந்து. எஸ், ஒரு நோ பால் ஹஸ் பீன் சிக்னல்டு கூட. நோ பால், அதோட சிங்கிள் அண்ட் ஃப்ரீ ஹிட் கமிங் அப். ஒரு பெரிய ஷாட் பேட்ஸ்மேன் ட்ரை பண்ணுவாரா, இல்ல பவுலர் நல்ல பால் போட்டு ஏதாவது கண்ட்ரோல் பண்ணுவாரா பார்க்கணும். நல்ல ஃபீல்டிங் அட்டெம்ப்ட், அங்க ஒரு டைவிங் அட்டெம்ப்ட், ஆனா சிங்கிள் மட்டுமே. 4 பந்து பாக்கி இருக்குது. 3வது ஓவர்ல தான் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப டைம் ப்ரொலாங் ஆகுற மாதிரி இருக்கு. காரணம் நிறைய எக்ஸ்ட்ராஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஷாட்டுங்க கடாசி விட்டுருக்காரு. முதல் ஓவர்ல இதே மாதிரி ஒரு ஷாட் பார்த்தோம். இப்பயும் சிமிலர் ஷாட் முட்டி போட்டு லாங் ஆஃப் மேல கடைசி விட்டுருக்காரு. இந்த முறை யாரு? 6ஓட டீமோட ஸ்கோர் 41க்கு மூவ் ஆன் ஆகுது. கரெக்டா பாதிக்கு பாதி முதல் இன்னிங்ஸ்ல பாதிக்கு பாதி முடிஞ்சிருக்கு. 15 பால் முடிஞ்சிருக்கு. 15 பால்லே 41 தொட்டாங்க. ஸோ இதே மாதிரி ஆடினாங்கன்னா 80 ரன் அடிச்சாங்கனாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஃபுல்லர் பால் வைடு as well as சிங்கிள் மோடி எடுத்திருக்காங்க. ஸோ இதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். நிறைய எக்ஸ்ட்ராஸ், எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ராஸ் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. இன்னொரு வைடு, இந்த வைடோட சேர்த்து 9வது எக்ஸ்ட்ரா இந்த இன்னிங்ஸில். 9 பால் எக்ஸ்ட்ராலே போயிருக்குது. ஸோ கண்டிப்பாக உதிரிகள் உங்கள் எதிரிகள் அப்படின்னு சொல்லி ஒன் ஆஃப் த வைஸ் மேன் சொல்லுவார். அவர் சொல்கிற மாதிரியே எதிரிகளாக மாறிக்கிட்டு இருக்கு கோலம் மணின்னு இருக்கு. நல்ல பாலுங்க, நல்ல கம்பேக். இந்த முறை பேட்ஸ்மேன் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. டாட் பால். பவுன்ஸோட பிக் பண்ணாரு. ஆனா ஃபீல்டர் கைக்கே பிக் பண்ணியிருக்காருங்க விக்கெட்டு. அண்ட் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்க. பிஎன்எஸ் அணியினர் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க. அண்ட் சுனில் டு டிபார்ட் பேக். 8-11 11 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு இருக்காரு இங்க சுனில்.
And batting உள்ள சஞ்சீவி to bat at 1 down. Last ball of the third over. ஃபுல்லர் பால் ஒரு ஃபிளிக் ஷாட்டுக்கான முயற்சி அண்ட் 3 ஓவர் டாட் பாலோட முடிவுக்கு வருது. 3 ஓவர் முடிவில் 44-1 நல்ல ஓவருங்க. 3வது ஓவர் வெறும் 3 ரன் தான் கொடுத்துருக்காரு. சாரி இன்ஃபேக்ட் 13 ரன்னு 3வது ஓவரில் 13 ரன்னு. அப்துல் யா தேங்க்யூ. அண்ட் பவுலிங் உள்ள அப்துல் 4வது ஓவர் போடுவதற்கு மூணு ஓவரில் 44 சாரி இன்ஃபேக்ட் காத்துல விட்டாருங்க. மிட் விக்கெட்ல ஈஸியான கேட்ச், இன்னொரு ஈஸியான கேட்ச் டிராப் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் முன்னாடி மழை கண்டிஷனில் சொன்னால் கஷ்டம்னு சொல்லலாம். பட் இப்போ வெயிலும் வந்துருச்சு, ட்ரை ஆகிருக்கும் கண்டிப்பாக தரையெல்லாம். ஆனால் மிஸ் பண்ணியிருக்காரு கேட்சை. ரெண்டாவது பால் நின்று கடாசி விட்டுருக்காரு. ஆனால் இந்த முறை எடுத்திருக்காருங்க. நல்ல பால், ஒரு ஸ்லோவர் பவுன்சர் அண்டு சூப்பரான கேட்ச் டீப்பில். சஞ்சீவி அவரோட விக்கெட்டை இழக்கிறாரு விதவுட் ட்ரபிளிங் த ஸ்கோரர். 0 ரன்ஸ்க்கு அவுட் ஆகுறாரு. சூப்பர் ஷாட்டுங்க, சரியான அடி, 6. ஆஹா, ஃபுல் டாஸாக ஒரு பவுன்சர் போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபுல் ஷாட்டுக்கான முயற்சி, நோ பால், இன்னொரு எக்ஸ்ட்ரா பாலுங்க. கச்சகமான எக்ஸ்ட்ராஸ் இந்த இன்னிங்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃப்ரீ ஹிட் பாலை ஃப்ரீயாக யூஸ் பண்ணியிருக்காருங்க பேட்ஸ்மேன். இன்னொரு 6, சரியான அடி. செம்மையா பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு PNSZ அணியினர். நல்ல கம்பேக் போன 6 கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல கம்பேக். ஸ்ரீநாத் வந்தாரு, ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கை நோக்கி போயிட்டு இருக்காருங்க.
அவர் ஆன 4 பால்ல 12 ரன்னுக்கு போயிட்டாரு. அண்ட் லைவ்ல பார்த்துட்டு இருக்க மக்கள் அனைவருக்கும் எஸ் வி ஆர் பேக் இன் லைவ். கிளைமேட் எல்லாமே இங்கே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே லைவுமே போக ஆரம்பிச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் முன்னாடி எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி பால் ட்ராக்கிங் எல்லாமே ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஓவர் 4வது ஓவர் முடிவு வருது. ஐயா ஸ்கோர் ஐயா 60. 4 ஓவர் முடிவில் 60. ஸோ நெக்ஸ்ட் ஆட போகிற டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோவளம் குப்பம் கிரிக்கெட் கிளப் பி வர்சஸ் அம்பேத்கர் செலக்ட் கானத்தூர். 2 டீம் மெம்பர்ஸும் அவங்கவுங்க ஆதார் கார்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டீமை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பிளேயிங் 11 முடிஞ்சிடுச்சுன்னா கேப்டன் வாங்க டாஸ் போட்டுடலாம். கோவளம் குப்பம் கிரிக்கெட் கிளப் பி டீம் வர்சஸ் அம்பேத்கர் செலக்ட் கானத்தூர். ஸோ எஸ் தேங்க்யூ. அடுத்த மேட்ச்க்கான அப்டேட் கேட்டிருப்பீங்க. டாஸுக்கு ரெடியாக வருங்க கேப்டன்ஸ். பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர். ஆஹா வாங்கியிருக்காருங்க உடம்புலையே. எதுக்குப்பா அங்க போட்ட அப்படின்னு என்னாச்சு? ஸோ எஸ் அவுட்டு கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன்னா இன்டரப்ஷன் இன் ஃபீல்ட். அதாவது பால் பிளேயில் இருக்கும் போது பேட்ஸ்மேன் வந்து பாலை கையில் எடுத்திருக்காரு. அதனால ஒரு அவுட்டு. இந்த மாதிரி அவுட்டை எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா அமைச்சர்? அந்த அளவுக்கு மாறி போயிட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப அன்லக்கி பேட்டர் நீங்கள். ஆனால் ரூல்ஸு நம்ம பால் பார்த்தீங்கன்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அதுதான் நம்ம ரோபோ சங்கர். அதனால் அவுட்டு கொடுத்துருக்காருப்பா. வாங்க ரொம்ப அன்லக்கியான வேலை அவுட் ஆகுறாரு. ஆனால் லைவில் பார்த்துட்டு இருக்கிற நைட்டு சின்ன பசங்க யாராவது பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் குட்டி குட்டி ரூல்ஸ். பாலை நீங்கள் வந்து தடுக்கக்கூட கூடாது. சில இதில் வந்து தடுக்கக்கூடாதுன்னு கூட ரூல்ஸ் இருக்குது. கையில் கண்டிப்பாக எடுக்கவே கூடாது. இன்டரப்ஷன் ஆஃப் ஃபீல்ட் அப்படின்ற ஒரு முறையில் விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காரு பேட்ரு. கமிங் பேக் 2வது பால். திரும்பவும் சூப்பர் பாலுங்க. எதுக்கு லெக் சைடில் அடிக்க பார்க்குறாருன்னா அங்கே ஸ்கொயர் லெக் யாருமே கிடையாது. சும்மா தூக்கி விட்டா பவுண்டரி வரதுக்கு சான்சஸ் அதிகம். ஆனால் காலைல பெஞ்ச லைட்டாக அந்த பெஞ்ச மழைனால அவுட் ஃபீல்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நார்மலாக பீச் மண்ணில் பார்த்து நிற்கும். பட் இங்கே மழை பெஞ்சிருக்கனால கொஞ்சம் இதுவாக இருக்கும். சொன்னோன்னு ஃபீல்டை மாற்றிட்டாங்க. ஐயோ நானே ஐடியா கொடுத்துருக்கேன்னா சாரி பேட்ஸ்மேன். ஆஹா செம்ம பிக்கப்புங்க. எப்பா கேஎல் ராகுலே இந்த ஷாட்டை பார்த்தாருன்னா கொஞ்சம் புறமப்படுவார்னு நினைக்கிறேன். சரியான பிக்கப்பு. பெரிய 6. 66க்கு ஸ்கோர் மூவ் ஆன் ஆகுது. இன்னும் லாஸ்ட் 3 பால். இன்னிங்ஸோட கடைசி 3 பால். ஸோ பேட்ஸ்மேன் இந்த மாதிரி பாலை பிக் பண்ணுறாருன்னா அவருக்கு நிறைய வேரியேஷன் போட்டே ஆகணுங்க. பவுலரு ஆப்ஷனே கிடையாது. ஃபேஸ் கொடுக்கக்கூடாது. திரும்பவும் அதே மாதிரி பிக் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. ஆனால் டாட் பால் மட்டுமே. நல்ல கம்பேக் பவுலர்ட்டேருந்து. அந்த 6 தவிர்த்து பார்த்தீங்கன்னா 3 டாட் பால் போட்டிருக்காரு. ஒரு விக்கெட்டு பார்த்தோம். இன்டரப்ஷன் ஆஃப் ஃபீல்டுன்ற முறையில் ஒரு விக்கெட்டையும் பார்த்தோம். ஒரு டாட் பால் கவுண்டில் தான் வரும். ஸோ லாஸ்ட் 2 பால். இன்னிங்ஸோட கடைசி 2 பால் வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இன்னொரு பெரிய ஷாட் விட்டாருங்க. கேட்ச் டீப் மிட் விக்கெட்ல. 4வது கேட்ச் டிராப் பார்க்குறோம் இந்த முதல் இன்னிங்ஸில். கொஞ்சம் ரொம்ப ஆஷா இருக்குன்னு நினைக்காதீங்க. கோவளம் டீம் கொஞ்சம் போராக இருந்திருக்காங்க. நிறைய எக்ஸ்ட்ராஸ் பார்த்தோம். நிறைய கேட்ச் டிராப்ஸ். வைட் டெலிவரிங்க. வைட் பால். இன்னொரு ஃபிளிக் ஷாட்டு. 2வது ரன் வந்தே ஆகணுங்க. லாஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ். தைரியமாக ஓடுங்க சார், ஓடி பாருங்க சார் அப்படின்ற மாதிரி ஓடி இருக்காரு. எஸ் அவுட்டும் ரன் அவுட் முறையில் அவுட்டு. லாஸ்ட் பாலில் ஒரு ரன்னு மட்டும். அண்ட் அது இல்லாமல் ஒரு ரன் அவுட்டும் கூட. ஐயா ஒரு இருப்பா டார்கெட்டை மட்டும் முடிச்சிடுறப்பா.
அண்ட் 69ல முடிச்சிருக்காங்க. டார்கெட் 70 ரெண்டாவது இன்னிங்ஸ்ல. சிவா மைக்க பிடிங்க சிவா. So toss time. So next ஆட போற டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா கோவளம் குப்பம் கிரிக்கெட் கிளப் பி வர்சஸ் அம்பேத்கர் செலக்ட். ஸோ வாங்க, அம்பேத்கர் செலக்ட் கேப்டன் வந்துட்டாங்க. அண்ட் கோவளம் குப்பம் கிரிக்கெட் கிளப் பி டீம் கேப்டன் வாங்க. கேப்டன் வாங்க. டீலிங்லாம் அப்புறம் பேசுவீங்க கேப்டன். ஸோ வாங்க, உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஆதார் கார்டு வெரிஃபை மட்டும் பண்ணிக்கோங்க ரெண்டு டீமும், ஓகேங்களா? ஓகே. ஸோ ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ் யார் டாஸ் கேட்க போகிறீங்க? இவர் கேட்கட்டுங்களா? ஹெட்ஸ் இஸ் அ கால். இது இல்லை இல்லை போட்டுங்களா? ஹெட்ஸ். ஹெட்ஸ் இட் இஸ். ஸோ டாஸ் கோவளம் குப்பம் கிரிக்கெட் கிளப் வின் பண்ணியிருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. வெயில் வந்துடுச்சு, கொஞ்சம் ப்ரெஷர் புஷ் பண்ணுங்க. ஆல்ரெடி டிலேவா போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்து ஆட போற டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் செலக்ட் கானத்தூர் வர்சஸ் கோவளம் குப்பம் கிரிக்கெட் கிளப் பி டீம். ஸோ டாஸ் வின் பண்ணது கோவளம் குப்பம் பி டீம். வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்த மேட்சுக்கான டாஸ் முடிஞ்ச அண்ட் இந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பம். கமெண்ட்ரியில நான் இங்க அருண், நான் இங்க சங்குமார் வந்துட்டேன். வாங்கனே வாங்கனே. அடுத்த மேட்சுக்கு அடுத்த மேட்ச் எங்களை வச்சு வெளுத்து வாங்க போறாங்க. மழை பெஞ்சா மழை பெய்யுதுன்றாங்களோ, வெயில் அடிச்சா வெயில் அடிக்குதுன்றாங்களோ, என்ன பண்றது? ஸ்டார்டிங் வித் டாட் பால் மக்களே. எஜ்ஜி அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஸ்லிப் வச்சா நாங்கள் பவுலிங் போட முடியும் அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு கேட்ச், நல்ல ஒரு எட்ஜ், அங்கே ஹெல்த்தி எட்ஜ். அண்ட் அது மட்டும் வெல்கம் விக்கெட்டுங்க மக்களே. ஏஎன்சிசி டீம் கோவளத்துக்கு முதல் விக்கெட் இங்கே டவுன் ஆகுது. என்னன்னு தெரியல. முதல் ஓவரில் வந்து ஒரு விக்கெட்டு. தோசையில் நெய் ஓவர் ஆயிடுச்சா? பிள்ளைங்களுக்கு இன்னும் தூக்கம் போகலை போலையா? தூக்கம் போகலையா? தூங்கவே இல்லையா? சரி, கேட்டால் பேட்மேன் சொல்கிறது, பேட் கேர்ள் வச்சுங்க.
ஓகே டிஜே. கீப்பர் கொஞ்சம் தவற விட்டாரு. கேட்ச் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு டாட் பால் தான். உடனே தவற விட்டாருன்னா கேட்ச் நினைச்சாதீங்க, ஜஸ்ட் டாட் பால், வேற ஒன்றும் இல்லை. மறுபடியும் டாட் பால். எங்க ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் என்ன நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் மாற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ்லாம் அதிகமாக போட்டு நல்லா இருந்த ஸ்கோரை வந்து நான் ஏற்றி விட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து ஏற்றி விட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தான் தெரியுது பார்க்குறதுக்கு. பெரிய ரன்னு ஆன்போர்ட் டார்கெட்டில். லோ ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணி விட்டார் ஐயா. ஒரு எட்ஜு வாங்கியிருக்குது மறுபடியும். ஒரு விக்கெட் விழுந்திருக்குது முதல் ஓவர்லேயே. சோஃபார் நோ ரன்னிங்க. ஏஎன்சிசி இன்னும் அவங்க ரன் கணக்கை வந்து இன்னும் தொடங்கலை. ஓ ஜஸ்ட் மிஸ். எடுத்து அடிச்சு ரன் அவுட்டே. அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, ஏன்னா போகவே இல்லை, அதுக்குள்ள முடிஞ்சிடுச்சு. அண்ட் இங்க ஓவர் முடிஞ்சிருச்சு. ஓகே செக் பண்ணிக்கிறோம். பொறுமசாமி பொறுமசாமி பொறுமசாமி. கிளியர், ஆல் கிளியர். யா ஆல் கிளியரிங்க. ஓவர் முடிஞ்சிச்சு. முதல் ஓவர் முடியல, ஒரு ரன் ஒரு விக்கெட்டு. ஓகே டிஜே, மெல்ல மெல்ல வேமா அண்ணா ஸ்டேஜுக்கு வலிச்சிரும். முதல் ஓவர் முடிஞ்சு, முதல் ஓவர் முடியல, ஒரு ரன் அடிச்சிருக்கிறாங்க. ஓ நான் சொன்ன உடனே அண்ணன் காதில் கேட்டுருச்சு போலயே. அடுத்த பால் இந்த ஆறுன்னு உனக்காக நான் கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு எனக்காக ஒரு 6 அடிச்சிருக்காரு, நன்றிண்ணே. அண்ட் வெல்கம் பவுண்ட்ரி, முதல் பவுண்ட்ரி ஃபார் ஏஎன்சிசி டீமு அடிச்சிருக்கிறாங்க. சேஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சொன்ன உடனே அண்ணன் அடிக்கிறாருன்னா அப்போ கண்டிப்பாக இன்னும் பயங்கரமாக தான் இருக்கும். எஸ் நான் சேர்க்கிறே பாராட்டுறாரு, நீ செம்ம சாட்னே அது அப்படின்னு. ஓகே பால் கடைசி வரைக்கும் பார்த்து பார்த்து விளாட்றாரு, நல்ல ஒரு விஷயம். ஏன்னா இப்போ தான் வந்து பால் கொஞ்சம் நின்று வரும். தண்ணியில் இருக்கிற மாதிரி சிறுக்கு சிறுக்குலாம் வராது, கொஞ்சம் பால் நின்று தான் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் அடிக்கிறதுக்கும் ஏற்றதுக்கு. அண்ணா லெஃப்ட் ஹேண்ட்ல ஏதோ ஒரு பிராய்லர் கோழி மாதிரி ஒருத்தர் நின்று இருக்காரு, யார் இது? யாரு? லெஃப்ட் சைடில், லெஃப்ட் சைடில். ஓ லோ ஃபுல் டாஸ். ரியாஸ் ப்ரோ மிஸ் பண்ணிட்டாரு, ரியாஸ் ப்ரோ மிஸ் பண்ணிட்டாரு. லெஃப்ட் சைட்லையா? லெஃப்ட் சைடில் ஒருத்தருமே இல்லையா, மேலே கேமராமேன் தானே இருக்காரு. பேட்டிங் பண்ணுறவரோட லெஃப்ட் சைடில் சொன்னேன். அப்படியா? மஞ்சள் கலரில். அவுட் 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 கொடுங்க எல்லாரும் கேட்குறாங்க பாருங்க, மனசாட்சி இல்லையா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது எல்லாரோட மைண்ட் செட்டும். அதெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து அவரோட. இங்கே பாருங்க இன்னும் ஆட்டின தலை, எங்கள் தஞ்சாவூர் தலையெடுப்புமே பீட் பண்ணிடுறோம் எங்கள் அம்பேர். பாருங்க என்னம்மா இது பண்ணுறாரு. ஸோ ரிவ்யூ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குங்கண்ணா, ரிவ்யூ எடுக்கலாங்கண்ணா. ஸோ இந்த மேட்ச் வேண்டாம், இந்த மேட்ச் வேண்டாம், ஏன்னா அவங்களுக்கு இல்லை. ஓகே ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து ரிவ்யூ எடுத்துக்கலாம். நல்ல ஒரு விஷயம். வெயிலுக்கு ரெயின் கோட் சூப்பரா இருக்கு அம்பையர். இழுத்து அடிச்சாரு, ஆனா போகுமா? போகலைங்க, பால் அப்படியே நின்றுச்சு. ஸோ வெயில் வந்ததுனால மண்ணோட ஈரப்பதம் எல்லாமே மறுபடியும் போக ஆரம்பிக்குது. மண்ணு குழ குழன்னு மறுபடியும் ஆக போகுது. ஃபீல்டுக்கு மறுபடியும் கஷ்டம்பா, ஓட மாட்டாங்குது. ஈரமா இருந்ததுனால பால் போய் கிரிப்பா அதில் போய் உட்காந்து போகுது. அவ்வளோதான், சத்து மாவு மாதிரி டிக்கியா இருந்துருச்சு. ஆஹா நல்ல பால்ப்பா, நல்ல பாலே. பேட்டர் வந்து தடுமாற விடுறாங்க. முதல் பாலா 6 அடிக்கிறீங்க, அடுத்த பால் டாட் பால் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அண்ட் 2 ஓவர் முடியல, 9 ரன், ஒரு விக்கெட் இழப்பிற்கு. 4வது மேட்ச் நடந்து கொண்டு இருக்குது. அடுத்தது 5வது மேட்ச், அடுத்து 6வது மேட்ச் கோவளம் சூப்பர் கிங்ஸ் 11 விளையாட போகுது. அதுல நான் விளையாட போறேன். அதேதான் அதேதான்.
ஓகே, போன ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரி கிடச்சிருக்குது. வெல்கம் பவுண்டரி. சிரஞ்சீவி ப்ரோ அவரோட ஓவரில் தான் வந்து பவுண்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி சுமன் ப்ரோ போட்டிருக்கிறாரு. நல்லா போய்கிட்டு இருக்குது மேட்ச். சேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தேவைப்படுற ரன்னு 3 ஓவருக்கு 61 ரன். அட்டாடாடாடா வர்றது எல்லாமே வந்து என்னப்பா இப்படி வருது? கம்மியான பந்துகளை இமாலயா விக்ட்ரி கிடைக்குமா? ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தால் காப்பிரைட் படிப்பாங்களா? சரி வேணா விட்டுருங்க. ஸோ இப்படிலாம் இருந்தால் எங்கிட்டு பாடுறது எங்கிட்ட ஆடுறது அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்த ஓவர் நல்லடி, ஆனா கைக்கு மட்டும் டைரக்டா அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. கிளீன் கேட்ச், கிறிஸ்டல் கிளியர் கேட்ச். ரியாஸ் ப்ரோ டக் அவுட்டுக்கு திரும்பி வருகிறார். அண்ணே ஒரு ரன் மட்டும் அடிச்சுட்டு அண்ணே திரும்பி வராரு. மனவர்த்தம் அவங்க டீம் சைட்ல இருந்து. ஒரு நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வரும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் அது எனக்காக நடக்கவில்லை. அண்ணன் எனக்காக ஒரு 6 அடிச்சாரு. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அடிக்கலை. ஸோ மனவர்த்தம் மாற்றி மனவர்த்தமாக இருக்குது. கலர் நல்லா பளிச்சுன்னு இருக்குதே. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த புதிய பேட்டராக வந்து உள்ளே இறங்கிட்டு இருக்காரு. அண்ட் முக்கியமாக இவங்க 2 பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக டீம் வந்து எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். பட் ஆனால் அதுக்காக வந்து நாங்கள் சும்மாலாம் இருக்க மாட்டோம் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் வந்து எங்கிட்ட பவுலிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ரீசெண்டான ஒரு ஆன்போர்ட் டோட்டல் வேறு. ரீசெண்டில் நல்ல செம்மையான ஆன்போர்ட் டோட்டலு. ஓகே, இவ்வளோ நேரம் சும்மா எல்லாருமே நின்னாங்க. நான் இறங்கி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்து அடிக்க முயற்சி பண்ணார். பட் ஆனால் அது டவுன் இல்லை காரணமாக பால் ஓய்டே. ஆகா, மறுபடியும் அடிக்க முயற்சி பண்ணார். ஸ்லோவா லோ டாஸ் போட்டா ஏமாந்து விடுவார் என்று பேட்டருக்கு தெரிந்ததால் மறுபடியும் அதே செய்து விட்டார். அண்ட் அது ஒரு டாட் பால் அகைன். இறங்கி வந்து இந்த முறை அடி. ஆனா அது கரெக்டா படல. ஒரு ரன். இப்படியே ஒரு ரன் அடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது? கமான் ஏஎன்சிசி டீம் பவுண்டரி அடிங்க. அப்பதான் சேஸ்ல நீங்க இருப்பீங்க. மறுபடியும் ஒய்டா. சரி ஓகே, அகைன் ஒய்டு வந்திருக்குறீங்க. பெரிய பெரிய பவுண்டரிகள்லாம் வேணும்பா. அதெல்லாம் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே இங்கே. மறுபடியும் ஒரு விக்கெட், 2வது விக்கெட்டு போய் 3வது விக்கெட்டை விழுந்திருக்குது. ரொம்ப கஷ்டம்பா, ரொம்ப கஷ்டம். பிஜே தூங்கிட்டாரு சார். அவன் தூங்கிட்டா சார். ஓகே டிஜே. ஓகே, ஆன் த லைன் வந்து அடிக்கணும் முயற்சி பண்ணாரு. ஹைட் மட்டும் தான் போயிருக்கு, லாங் போகல. இன்சைட் த சர்க்கிளே பால் பிச் ஆகி டெட் ஆகி. ஏப்பா யார் பார்த்துக்கு போட்டீங்க? ஓகே, பின்னாடி ஆள் இருக்காங்களா? ஸோ இன்சைட் த சர்க்கிளே பால் வந்து டெட் ஆன காரணத்தினால ஜஸ்ட் ஒரு சிங்கிள். காலையிலேருந்து கந்த சஷ்டி கவசம் ஓடுற மாதிரி ஒரு பாட்டே 3 மணி நேரமாக ஓடுதப்பா. ஏன் டிஜே? எச்சி கிடையாதுவா, ஏதாவது இருக்குதா? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் போங்க, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் முடிச்சு விட்டாங்க. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 13 அண்ட் 3 விக்கெட் இழப்பிற்கு ஏஎன்சிசி டீம். நல்ல வலிக்குதுரா.
ஓகே டிஜே 3 ஓவர் முடிவில் 13 ரன்னு 3 விக்கெட்டு இப்போதைக்கு இருக்கிறாங்க. 12 பந்துக்கு 57 அடிக்கணும். கணக்கு போட்டு பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குது. சரி பார்ப்போம். ஸ்லோவர் பால்ல மறுபடியும் பேட்டரை ஏமாத்தி விட்டார். அண்ட் அது நம்ம எச்சு வரப்பட்டிருக்குது. அட்டா என்ன மாதிரியான ஸ்டார்ட் இது, என்ன மாதிரியான ஸ்டார்ட் இது. ஏஎன்சிசி டீம் பேக் டு பேக்கா மறுபடியும் விக்கெட்டை விழுந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை பெரிய பார்ட்னர்ஷிப், ஆனால் அது இல்லாமல் போகுதே. ஓவரோட அடுத்த பாலிங்க. ஓகே அடுத்த பால். டாஸை மறுபடியும் மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்படியே மிஸ் பண்ணிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ மாற்றி இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு பேட்டர்ஸும் ஏஎன்சிசி டீமுக்கு. ஆனால் அதோட தரமாக வந்து பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடிக்கவே வாய்ப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற முடிவெடுத்தில் வந்திருக்காங்க போல. இறங்கி வந்து முயற்சி. சாரி ப்ரோ, நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அந்த ஒரு ஷாட்டு. கொஞ்சம் லேட்டு, ஆனால் 8க்கு இன்னும் 49 ரன்னு தேவை. இஸ் இட் பாசிபிள்? ஓகே டிஜே. ஆஹா ஸ்ட்ரைட்டா அடிச்சாரு. ரன் அவுட் சான்ஸ். எடுத்து அடிப்பீங்களா? ஆஹா எடுத்து அடித்தாரு. பட் ஆனால் பாலு வேமா அடிச்சிட்டாரு, போயிருச்சு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சிங்கிள் ஓடி இருக்கிறாங்க இப்போதைக்கு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு வெல்கமிங் பவுண்டரி வேற வந்துருச்சு. அது தொடர்ந்து இப்போ ஒரு சிங்கிள். ஓ டாட் பால். ஓவர் முடிவில் அந்த ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 22 ரன்னுங்க, அதில் 4 விக்கெட்டுங்க. ஓகே டிஜே. ஓகே அடுத்த ஓவர், அதாவது கடைசி ஓவர். இறங்கி வந்து அடிக்கணும் முயற்சி பண்ணால் பால் ரொம்ப தள்ளி போன காரணத்தினால அது ஒரு வைடு. ஸ்டார்டிங் வித் வைடு. 6க்கு 36 அடித்தாலும் ரொம்ப கஷ்டமான ஒரு சான்ஸ் ஏஎன்சிசி டீமுக்கு. கொஞ்சம் கையை மீறின ஒரு விஷயம். எச்சு ஆஹா பாலை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏனே படுத்தீங்க தெரியல. ஸோ டைவ் அடிக்கணும் முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் வந்து மண்ணை தடுக்கி விட்டுருச்சு. ஸோ அது ஒரு சிங்கிள் ஓடி இருக்கிறாங்க. அதில் மறுபடியும் தள்ளி போடப்பட்ட ஒரு பந்து. ஆண்டி இது கால்டு அகல பந்து. வைடு மாற்றி விழுகுதேப்பா. இல்லை இருந்தால் என்ன செய்யறது, கொஞ்சம் சிரமம் தான். இப்படியே வைடாக போயிடுச்சுன்னா. இம்முறையும் அதே ரிசல்ட் தான். ரிசல்ட்ல மாற்றம் இல்லை, சிக்னல்லையும் மாற்றம் இல்லை. வைடு.
ஓங்கி அடிக்க முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் பால் அந்த ஸ்பீடிலேயே வரல. பேட்டை வீசினதுக்கப்புறம் தான் அந்த பாலோட ஸ்பீடே வந்துச்சு. ஸோ கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாரு பேட்டரு. டாட் பால். இந்த முறை பால் ஸ்பீடாக போயிடுச்சு. ஆனால் பேட்டர் கொஞ்சம் பாலை மெதுவாக வரும்னு நினச்சாரு. ஆனால் அதுவும் வரல. மறுபடியும் ஒரு டாட் பால். மறுபடியும் டாட் பால் இங்க. கடைசி 2 மறுபடியும் ஒரு டாட் பால். இன்னும் ஒரே ஒரு பால் தான் வெளியே இருக்கு. அதோட இந்த இன்னிங்ஸ் முடியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் ரெடியாக இருங்க. விளையாட போகிற அணிகள் 2 அணிகளும் ரெடியாக இருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கடைசி நேரத்தில் ஏன் ஒயிடு போட்டீங்க? எனக்கு இது பிடிக்கலை. ஒரு டாட் பால் போட்டுறதே நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி இருக்கு. கீப்பரோட மைண்ட் வாய்ஸ், அம்பையரோட மைண்ட் வாய்ஸா? சரி, ஓகே. ஐ ஆம் ஹாப்பி அப்படின்ற மாதிரி அம்பையரோட வாயிலிருந்து புன்னகை வருது. 32 பால் அழகா தெரியுதுண்ணே. இருந்துட்டு போதே அண்ட் டாட் பாலோட ஓவர் முடிஞ்சிருச்சு. அண்ட் மேட்சும் முடிஞ்சிருச்சு. மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஆமாண்ணே. வெற்றி பெற்ற PNS பட்டிப்புலம் PNS Z அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா KKCC B கோவளம் vs அம்பேத்கர் செலக்ட். டாஸ் வின் பண்ண KKCC B டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டர்ஸ் உள்ளே போயிட்டாங்க. அண்ட் அதே டைமில் பேட்ஸ்மேனும் ரெடி ஆகிடுங்க. ஆமாங்க ஐயா. ஓவரால் சம்மரி வந்து பார்த்தீங்கன்னா PNS டீம் வந்து முதல்ல பேட்டிங் பண்ணாங்க. அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டோட்டல் போடுவாங்கன்னு அவங்களுக்கே ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பவுண்டரிஸ்லாம் வராமல் அப்படின்னு சொல்லி அங்கங்கே கொஞ்சம் வந்துகிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இருந்தாலுமே வந்து தேவைப்படுற நேரத்தில் பவுண்டரி வந்ததுக்கப்புறமும் கூட எக்ஸ்ட்ராஸ் கொஞ்சம் அள்ளி போட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும்.